நைஜீரியாவில் பயங்கரவாதிகளால் கடத்தி செல்லப்பட்ட 120 பேரை நைஜீரிய ராணுவம் அதிரடியாக உள்ளே புகுந்து மீட்டுள்ளது. இந்த ஆபரேஷன் நடந்தது எப்படி? விரிவாக பார்க்கலாம் இந்த காணொளியில். நைஜீரியா நாட்டின் வடக்கு மாகாணம் கடுனா அருகே உள்ள ஒரு கிராமத்தில் நுழைந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்த தேவாலயங்கள், வீடுகளுக்குள் புகுந்து கண்ணில் பட்ட நபர்கள் அனைவரையும் துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றுள்ளனர். இப்படி கடத்தி செல்லப்பட்ட நபர்களை அடர்ந்த காட்டுக்குள் இழுத்து சென்று சிறை வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த கடத்தல் சம்பவம் காட்டுத்தீ போல நைஜீரியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கடத்தப்பட்ட நபர்களை மீட்டு கொண்டு வர நைஜீரிய அதிபர் போலோ அகமது டினிபு அந்நாட்டு ராணுவ வீரர்கள் மற்றும் கமாண்டர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். உத்தரவு வந்த அடுத்த நொடி ஹெலிகாப்டர்கள், கவச வாகனங்களுடன் காட்டுப்பகுதிக்குள் நுழைந்த ராணுவ வீரர்கள் காட்டையே சுற்றி வளைத்தனர். அப்போது பயங்கரவாதிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் இடையே பல மணி நேரம் சண்டை நீடித்தது. ராணுவ வீரர்கள் நடத்திய தொடர் தாக்குதலில் நிலை குலைந்து போன பயங்கரவாதிகள் பலர் தப்பியோடியுள்ளனர். சில பயங்கரவாதிகள் பலியானதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பயங்கரவாதிகளின் பிடியில் சிக்கி தவித்த 160 நபர்களை நைஜீரிய ராணுவ வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். மீட்கப்பட்ட அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தனர். தற்போது கடத்தப்பட்ட அனைவரும் நலமுடன் இருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு போகோ ஹரம் அல்லது உள்ளூர் ஆயுத கும்பல் காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.